தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழைய. திமுகவுக்கு உங்களுக்கு என்னதான பிரச்சனை? பரப்பு வாக்கிய தகராறு. இந்த பக்கம் சைலண்டா போய் தாவேக்கா கூட கூட்டணியும் பேசுறதாவும் சொல்றாங்க. ஏன் இந்த ரெட்டை வேடம்? காங்கிரஸ் திமுக குழப்பு கூட்டணி குழப்பத்துக்கு காரணம் அண்ணன் வேலுசாமி அண்ணன். ஸ்டாலினுக்கே தெரியாத விஷயத்தை சொல்றேன். காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்து திமுக கூட கூட்டணி இருந்து 10 MP ஜெயிச்சுட்டு இப்படி பேசலாமா நீங்க? நீங்க திமுகவா? 18 MLA இப்ப இருக்காங்க, அது கூட இல்லாம போயிடுமோன்னு உங்களுக்கு பயமா இல்லையா? நீங்க கமிஷன் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் மேட்ரு பத்திக்கிட்டு எரியுது, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுற, அதை பத்தி ஏன்னு கேட்க நீங்க மறைமுகமா 200 ரூபா ஊப்பியா நீங்க? உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா 2026ல தேர்தல் களத்துல, ஏன்னா காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் அதிக சீட்டு வாங்கணும்னு ஒரு டிமாண்ட் பண்றீங்க. இது திமுகவை தோக்கடிக்க மறைமுகமா காங்கிரஸ் திட்டம் போடுது. ஏன் அப்படின்னா எப்ப எல்லாம் காங்கிரஸுக்கு அதிகமா சீட் கொடுக்குறாங்களோ, எப்ப எல்லாம் காங்கிரஸ் அதிகமா சீட்டு வாங்குதோ அப்ப எல்லாம் திமுக தோக்குது. 2011ல என்ன சீட்டு கொடுத்தாங்க? 63 சீட்டு கொடுத்தாங்க, 5 சீட்டு தான் ஜெயிச்சிங்க. அந்த 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்ததுனால தான் கூட்டணியே தோத்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்மைதானே? ஒன்ன சொல்லுங்க. நீங்க வேற மாதிரினா பண்ணு. குணசீலம் இங்க ஊர்ல தான் இருக்கு, நீங்க ஊருக்கு போக முடியாது. திமுகவை மிரட்டுறீங்க, பத்திரிகையாளர் மிரட்டுறீங்க, எல்லாரையும் மிரட்டுறீங்க. உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். தேசத்தின் நம்பிக்கையும் நேர்காணல் நேரம். இன்று நம்முடன் மூத்த அரசியல்வாதி, காமராஜர் அவர்களின் தொண்டர், எளிமையானவர், அரசியலில் இருப்பார் ஆனால் பதவிக்கு ஆசைப்பட மாட்டார். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாடு மாதிரி இல்லை, நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஓ, நாடு நல்லா இல்லை, நீங்க நல்லா இருக்கீங்க. அது புரிஞ்சுக்கிட்டா சார். அப்படியா? ஒரு காங்கிரஸ் சுதந்திரம்லாம் வாங்குறதுக்கு பாடுபட்டு எல்லாம் பண்ண காங்கிரஸ் கட்சியில இருந்து நாடு நல்லா இல்லைன்னா ஏன்டா சுதந்திரம் வாங்கினதே தப்புன்னு தோணி இருக்கும் போல இருக்கு. சுதந்திரம் வாங்கினது நல்லதுதான், மனிதர்கள் அதுக்கு இன்னும் பழக்கப்படலையோ. சுதந்திரம் வாங்குறதுல காங்கிரஸ் தானே அதிகபட்சம் ஆண்டு இருக்கு நாட்டை. அப்புறம் காங்கிரஸ் கட்சி சரியா வேலை செய்யலன்னு சொல்றீங்க, காங்கிரஸ் சரியா ஆளுன்னு சொல்றீங்க. சுதந்திரம் வர்றபோது இந்த மாதிரி பேண்ட் சட்டையை பார்த்துருப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல, கோமனை கூட சரியா கட்டல. அவரு உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட வச்சுட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அப்ப இருந்த மக்கள்லாம் நேர்மையாளன் யாருன்னு பார்த்து வாழ்க்கை கோஷம் போட்டான். இப்ப உங்களை மாதிரி நாகரிகமா வந்ததுக்கு அப்புறம் எவன் பெரிய கிரிமினல் அவனை வாழ்க்கைங்கிறான். நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு திமுகவுக்கும் உங்களுக்கு என்னதான பிரச்சனை? எனக்கு என்ன வரப்பு வாக்கிய தகராறு. அதான் கேட்கிறேன், என்னதான் திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு அடிப்படையே வேற வேறங்க. நீங்க கேட்கலையே தப்புங்க. இல்ல நீங்க கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போனது காங்கிரஸ். திமுக அப்ப உருவாகவே இல்லை இல்லையா? அவங்க ஏதாவது ஒரு அந்த கட்சியில் இருந்தவங்களாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணாங்க சுதந்திர காலத்துல? அவங்க சுதந்திரத்துக்கு ஆதரவா இல்லை, நாங்க சுதந்திரத்துக்கு ஆதரவா இருந்தோம். இது ஒண்ணு பத்தாதா? நாங்க எப்படிங்க ஒண்ணா முடியும்? வேற தானுங்க. தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறீங்க. கூட்டணி என்பதற்கு 2 பொருள் உண்டு. கூட்டணி அமைச்சரவையில் இருந்தால் எப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பைண்டிங் உண்டு. மற்றபடி தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கான மட்டும் ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நான் போறேன். வாஜ்பாய் எந்த கட்சி பிரைம் மினிஸ்டர்? வாஜ்பாய் பிஜேபியோட பிரைம் மினிஸ்டர். அந்த ஆட்சியில திமுக காரங்க மந்திரியா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் அந்த நேரத்துக்கான ஒரு ஏற்பாடு தான் கூட்டணியை தவிர அது நிரந்தரம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் அது உங்களுடைய தவறு. இப்ப 2026 தேர்தலில் ஓகேங்களா, காங்கிரஸோட மனநிலை என்னவா இருக்கு? ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் திமுகவோட 5 பேர் குழுன்னு திமுக போய் முதலமைச்சரை பாக்குறீங்க, இந்த பக்கம் சைலண்டா போய் தாவேக்கா கூட கூட்டணியும் பேசுறதாவும் சொல்றாங்க. ஏன் இந்த ரெட்டை வேடம்? என்ன பிரச்சனை காங்கிரஸுக்கு? எல்லார்ட்டையும் பேசாத ஒரு கட்சியை சொல்லுங்க. அப்ப கொள்கையே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கொள்கை இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டா அது உங்க தப்பு. காங்கிரஸுக்கு கொள்கை இருக்கு, காங்கிரஸுக்கு கொள்கை இருக்குங்க. நீங்க கொள்கையை பத்தி பேசினா உங்க தப்பு. அது காங்கிரஸ் கொள்கை இருக்கு. ஒரே நேரத்துல இந்த பக்கம் கூடயும் தாவேக்காம பேசுறது ஒரு கொள்கையா? நான் சொன்னதை முதல்ல நீங்க மனசுல நினைச்சுக்கணும், அது கேள்வி கேட்டவங்க. அவருடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் 2 ஒன்றா இல்ல. தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு தான் கூட்டணி சொன்ன. தேர்தலை நாங்க மட்டும் பல்லக்கு தூக்குறதுக்கு நல்லதரமா இருப்போமா? நாங்க என்ன அடிமைகளா? இந்த நாட்டுல எவனுமே அடிமையா இருக்க கூடாது போறான காங்கிரஸ் அவ ஒரு கட்சிக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லிக்கல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சு பேசுறீங்களா?
நாங்க உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கோம், நீங்க என்னமோ எங்களுக்கு சுதந்திரம் பிச்சை போடுற மாதிரி பேசிட்டு. திமுக தனிச்சு நிக்க தயார், நீங்க தனிச்சு நிக்க தயாரா? எப்ப திமுக ஏதாவது ஒரு தேர்தல் தனிச்சா சொல்லுங்க? திமுக இல்ல, காங்கிரஸ் பல முறை தனித்தே தேர்தல் இருக்கு. திமுக ஒரு தடவை தனிச்சு நின்னது, அது நிக்கும் அப்படின்னா நிக்க சொல்லுங்க, நானா வேணாங்க. உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா 2026ல தேர்தல் களத்துல, ஏன்னா காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் அதிக சீட்டு வாங்கணும்னு ஒரு டிமாண்ட் பண்றீங்க. இது வந்து திமுகவை தோக்கடிக்க மறைமுகமா காங்கிரஸ் திட்டம் போடுது. ஏன் அப்படின்னா எப்ப எல்லாம் காங்கிரஸுக்கு அதிகமா சீட் கொடுக்குறாங்களோ, எப்ப எல்லாம் காங்கிரஸ் அதிகமா சீட்டு வாங்குதோ அப்ப எல்லாம் திமுக தோக்குது. 2011ல என்ன சீட்டு கொடுத்தாங்க? 63 சீட்டு கொடுத்தாங்க, 5 சீட்டு தான் ஜெயிச்சிங்க. அந்த 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்ததுனால தான் கூட்டணியே தோத்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்மைதானே? ஜனநாயகத்துல அடிப்படை ஒண்ணு புரிஞ்சுங்க. இதுதான் பெரிய கட்சி, இவன் தான் பலமா இருக்கிறான், இவன் ஒண்ணும் இல்லை என்று நினைத்தால் உங்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி புரிதலே இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட தவறான கேள்விகள் வருது. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். அதனால தேர்தலில் கூட்டணி ஆட்சி என்றால் அதுக்கு மாற்று கருத்து சொல்றது தவறு. நாங்கள் கூட்டணி ஆட்சியில கிடையாது. மற்றபடி கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு, அதுதான் கூட்டணி அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். இல்லனா எல்லாம் ஒரே கட்சி ஆயிடுமே. அப்படியும் சொல்றீங்க இப்படியும் சொல்றீங்க, ஏதாவது ஒண்ணு நில்லுங்க. இல்ல அப்படினா எல்லாம் ஒரே கட்சி ஆயிடுமே. அத தாங்க நானும் சொல்றேன். தனி கொள்கை, அவங்களும் தனி கொள்கை தான் கூட்டணி. இப்ப நீங்க ஏன் வழிக்கு வந்தீங்க? தனித்தனியா இருக்கிற போது நாங்க தனியா தான் இருக்க முடியும். அப்புறம் யார் நான் கேள்வி கேக்குறீங்க? 91 எத்தனை சீட்டு திமுக ஜெயிச்சு? 2 தான் ஜெயிச்சு. அந்த அளவுக்கு கேவலமா தமிழ்நாடு காங்கிரஸ் ஜெயிச்சு தோதல, சிங்கிள் டிஜிட் வரல. என்ன சொல்றேன், சிங்கிள் டிஜிட்டுக்கே காங்கிரஸ் ஒரு தேர்தல கூட வரலீங்க. எதையாவது ஒண்ணு கேட்டு எதையாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எதையாவது கேட்பதல்ல பத்திரிகையாளருடைய வேலை. எதை கேட்கணுமோ அதை கேட்பு. அதனால தான் கேட்கிறேன். இல்ல அதை கேட்கறேங்கிற. திமுகவை தோற்கடிக்க திட்டம் வகுக்கிறீங்கன்னு குற்றம் வருது உங்க மேல. குற்றம் வருதா? ஆமா. அப்ப இந்த தேர்தல் போகுது எனக்கு என்ன? நீங்களா நினைச்சுக்கிறதுலாம் நான் பொறுப்பு இல்லைங்க. அதுக்கு நான் கொஞ்சம் அழகா இருக்கேன், அது கூட உங்களுக்கு பொறாமையா இருக்கும். அதுக்காக நான் முகத்துல ஆசிடா போட்டுக்க முடியும்? விஜய்னு ஒண்ணு ஆப்ஷன் இல்லனா காங்கிரஸோட நிலைமை என்ன இருக்கும்? காங்கிரஸ் ஒண்ணு இல்லனா திமுக நிலைமை இருக்கும் சொல்லுங்க. அதை தாங்க நிக்க சொல்லுங்க, ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் பேசுங்கன்றேன். நீங்க தமிழா மலையாளமா? தமிழ் தானே? நான் தான் தெளிவா சொன்னேன். தமிழ்நாடு அரசியல்ல காங்கிரஸ் பல முறை தனித்து தேர்தல் இருக்கு, திமுக ஒரு தடவை நிக்கலங்கிறேன் 57ல இருந்தே. அப்புறம் நீங்க அவங்க தனியா ஜெயிப்பாங்கன்னா உங்க கற்பனைக்கெல்லாம் நானா கிடைச்சேன். திருச்சி வேலுசாமி என்ன மட்டும் சமீபத்துல திமுகவுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காரு. இல்ல, ஏன்னா சமீபத்துல திமுக அவருக்கு மேல ஒரு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டா கேஸ் எதிர்கொள்ளணும். உங்களுக்கு இப்பதாங்க நான் ராயல் சொல்லிட்டு அடிக்கிறேன். உண்மையை நீங்களே கேள்வி மூலமா கொண்டு வந்துட்டீங்க. 16 பேரை சுட்டு கொன்ற, துடிதுடித்து சுட்டு கொன்ற ஒரு 16 வயது பெண் குழந்தையுடைய வாயில துப்பாக்கி வச்சு சுட்ட அந்த அதிகாரிகள் யாருன்னு அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட்டே வந்துருச்சு. நீங்க திமுகவா? கரெக்டா? அவங்களுக்கு ப்ரமோஷனும் கொடுத்தாங்க. இல்ல பேச விட மாட்டீங்க. திமுக பேச விட மாட்டாங்களா? ஆமா, அதான வேற உங்களுக்கு. வழக்குன்னு வந்தா வழக்கை எதிர்கொள்றதானே வழக்கம். வழக்கத்துக்கு மாறாக ஓங்கி இப்ப என்ன சொல்றீங்க, ஓங்கி ஒரு அறை விட்டா ஐயோ ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்க கூடாது, திருப்பி தான் அடிக்கணும், அவ்வளவுதானா? இல்ல அதானே நம்ம சட்டம். அடிக்கிறது தப்புன்னு சொல்ல வேணாமா? அடிக்கிறது தப்புன்னு அடிக்கிறது மூலமா காட்டக்கூடாது இல்லையா? சட்டப்படி தான் நம்ம நடந்துக்க முடியும். அதை தாங்க சொல்ற. சட்டப்படியாக எங்க 2018ல பேசுறதுக்கு இப்ப 2025ல கேஸ் போடுறாங்க இருக்குங்கிறீங்க. உங்க மேல திமுக உங்க மேல உள்நோக்கம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியுதா இல்லையா? இல்ல அப்படி நீங்க சொல்லுங்க. அது இருக்கா இல்லையா? இல்ல அப்படி நீங்க சொல்லுங்க. இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா என் மேல திமுக உள்நோக்கம் இருக்கு. நான் என்ன கேக்குறேன் புரிஞ்சு பேசுங்க சார். 2018 ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கு 2025ல கேஸ் போடுறாங்கன்னா அதற்கு என்ன காரணம்? நியாயமான காரணமா இல்ல உள்நோக்கமா? 71 தேர்தல்லையே என் மேல கேஸ் போட்டது திமுக. எங்க மேலதானே கேஸ் போட்டா? உங்களுக்கு வலிக்காது இல்ல? திருச்சி வேலுசாமி கேஸ் போட்டுருக்காங்க, நான் பேசுறேன்னா வலி இருக்கனால தானே பேசு. இல்ல அதனாலதான் இருக்கிறீங்களா? எதுக்காக என்ன பண்ணுவாங்க? கேஸ் போட்டா இதுக்கு தானே செய்வாங்க. நான் திரும்பி உங்களை பார்த்து கேட்கறேங்க, இதே ஊர்ல தான் நான் இல்ல, உங்க கட்சியில சீனியர் மந்திரி நேரு அவருடைய தம்பியை கொலை பண்ணாங்கல்ல, எத்தனை வருஷம் ஆச்சு? அதை கண்டுபிடிங்க, அதுக்கு கேஸ் நடத்துங்க, கொலைகாரனை பிடிங்க சார். அப்போ உங்க ஆட்சியை நானும் பாராட்டினேன். 2026ல காங்கிரஸ் முடிவு பண்ணிடுச்சு திமுக விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு, கூட்டணியில ஆட்சி கொடுக்கலனா. யார் சொன்னார்? நீங்களா சொல்லுங்க, உங்க கருத்து சொல்றீங்களா? உங்களுடைய நீங்க போற சார், நான் எதெல்லாம் நீங்க என்ன கணிக்க உங்களால முடியாது, உங்க தாத்தா இருந்தாலும் முடியாது. நான் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு உள்ள இருக்கிறதுக்கும் என்னன்னு சம்பவம் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும் விரும்பக்கூடாதா? விரும்பலாம். அதை சொல்றேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். போய் திமுக சொல்லுங்க சார், தனியா நின்று ஜெயிச்சு வாங்க. யாரு வேணாம்னு சொன்னா? கருணாநிதி முதலா எந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமா? தாமரை சின்னத்துக்கான்னு சொன்னா
ஸ்டாலினுக்கே தெரியாத விஷயத்தை சொல்றேன். 1952 தெரியும். சும்மா ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா காசு வாங்கிட்டு மைக்கில் பிரச்சாரம் பண்ணார். அவர் தெரியுமா? திருச்சி மாவட்டத்தில் இருக்க துறையூரில் அவர் ஒரு வழக்கறிஞர். அவருக்கு ஒதுக்கி இருந்த சின்னம் தாமரை சின்னம். கருணாநிதி சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு சின்னத்துக்கு ஓட்டு கேட்டதே தாமரை தான். அதுதான் இன்னைக்கு வரணும் மறைமுகமா நிற்குது. இன்னைக்கு தான் திமுக தாமரையோட எதிர்ப்பு அணியில் தான். அப்படி நீங்க நினைச்சா உங்களை பார்த்தா பாம்பா இருக்கு. இன்னைக்கு அவரை மறைமுகமா ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. திமுக பிஜேபியோட உறவு வச்சிருக்காங்கிறீங்க. ஏற்கனவே ஆட்சியிலே கூட்டணி தான். உங்களுக்கு என்னங்க சந்தேகம்? இல்லனே, அதனால தான் விலகிட்டாங்க. அப்படி எங்க விலகினாங்க? எங்க விலகினாங்க? இப்ப காங்கிரஸ் கூட தான கூட்டணி வச்சிருக்காங்க. எம்பி எலெக்ஷன்ல 10 எம்பி ஜெயிச்சிட்டு உங்களுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி நின்னு திமுக கூட கூட்டணி நின்னு 10 எம்பி ஜெயிச்சிட்டு இப்படி பேசலாமா நீங்க? நாங்க இல்லாம நின்னு ஜெயிங்க அப்ப பேசுவோம். நான் பகிரங்கமா சவால் விடுறேங்க. திமுக தான் பலமான கட்சின்னா நீங்க தனியா நின்னு ஜெயிங்க, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். கொடூரமான ஒரு சம்பவம் குஜராத்தில் நடந்துச்சா? 3000 இஸ்லாமியர்கள் சுட்டு கொன்னாங்களா? சுட்டு கொன்ற போது மத்தியில் இன்றைக்கு பிரதமராக இருக்கார், அன்னைக்கு அந்த ஊர்ல முதல் மந்திரி, அங்கே வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவருக்கு கூட கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, குஜராத் முதலமைச்சர் ராஜ தர்மத்தை கடைபிடிக்கணும். பார்லிமெண்ட்ல 542 எம்பிகள்ல 2 பேர் தான் மோடி செய்தது நியாயம்னு பேசினாங்க. 2 பேர் யாருன்னு சொல்லுங்க? திமுக காரன்னு சொல்றேன், புரிஞ்சுங்க. அவங்கள ஆதரிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களை ஆண்டவ கூட காப்பாற்ற முடியாது. எந்த ஆண்டவனா இருக்கட்டும், அது ஈசனா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், எந்த ஆண்டவனும் காப்பாற்ற முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஏன்னா மக்களுக்கு புரியாததுதான் அவங்களுடைய பலமே. தாவேகா கூட தான் காங்கிரஸ் 2026 கூட்டணி முடிவு பண்ணலாமா? இந்த தேர்தலாவது காங்கிரஸ் யாரை ஆதரிக்க போதோ அவன் ஆட்சியை பிடிக்க போறான். பிஜேபி தவிர எங்களை கூட்டணி அமைச்சர்களை யார் இடம் கொடுக்குறானோ அவனை ஆதரிக்கணும். அதான் என்னுடைய. நேத்து விஜய் பேசினார், ஓகேங்களா? எப்படி பாக்குறீங்க அந்த பேச்சை? அவரு ஒரு என்னங்க ஒரு கூட்டத்தில் ஒரு கட்சி கூட்டம் நடத்த அவர் பேசுறாங்க. இதில் நான் போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் சொல்லணும். இல்ல, அதிகமாக பின்புறமாக விஜயோட கட்சியோட பேசிட்டு இருக்கிற காங்கிரஸ் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? நீங்க தான் என்னவோ கூட்டு போய் எங்களை பேச வச்ச மாதிரி பேசிட்டீங்க. இல்ல, நாங்க பேசுறவங்கள மாதிரி பெட்டைகள் இல்லைங்க. மறைமுகமா பேசுற அவசியம் எங்களுக்கு இல்ல. பேசுறோம்னா வெளிப்படையா பேசிட்டு போறோம். இதுல என்ன இருக்கு? அத பேசிட்டு வந்து கூட்டணி வந்தால் நாங்க உங்களுக்கு சொல்லாமலா இருக்க போறோம். இதுக்கே பின்னால போற வாசல் வழியா பின் வாசல் வழியா இதெல்லாம் அவங்க பாணி, எங்களுக்கு இல்லை. நாங்கள் எப்போதும் வெளிப்படையா. அதனால நீங்க அவ்வளவு தூரம் விஜய் பேசுறாரு. திருப்பரங்குன்றம் மேட்ரு பத்திக்கிட்டு எரியுது. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறா. அதை பத்தி ஏன்னு கேட்கவே மாட்டேங்க. அதை பத்தி எதுக்கு பேசணும்? நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு பேசணும்? நாட்டில் நடக்கிற தமிழ்நாட்டில் ஏங்க நீங்க கேட்டிருந்தா எனக்கு வர்ற வெறிக்கு 30 வருஷமா 22 பேர் கோயம்புத்தூர்ல ஜெயில செத்துக்கிட்டு இருக்கானே அவனை பத்தி கேட்கற விட்டுட்டு ஏன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரம் யாரை ஏய்க்கிறீங்க? நீங்க மறைமுகமா 200 ரூபா ஊப்பியா? நீங்க எதுக்காக 22 முஸ்லிம் கோயம்புத்தூர்ல இருக்கா ஜெயில கலவரம் சொன்னீங்களா? நான் திரும்பி உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க ஜேர்னலிஸ்ட். மதுரையில தினகரன் ஆபீஸ கொளுத்தி விட்டானுங்க. 5 பேர் உயிரோட கருகி செத்தானா? கொளுத்தி விட்டவன் யாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சது. கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போனான். அவனை ரிலீஸ் பண்ணுது திமுக ஆட்சி. முன்னாலேயே ஆயுள் கைதியா இருந்தவனை. அப்போ ஆயுள் கைதியா இருக்கணும் ரிலீஸ் பண்றதுக்கான சட்ட ரீதியான உரிமை மாநில அரசுக்கு இருக்கு. சரியா? அதே உரிமை 30 வருஷமா கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கக்கூடிய அவர்கள் நேரடியாக குற்றவாளிகள் இன்னும் நிரூபிக்கப்படல. சந்தேகத்தில் உள்ள போனவங்க அவங்கள ரிலீஸ் பண்ணல. அவங்க இன்னமும் ரிலீஸ் பண்ற உரிமை மாநில அரசுக்கு இருந்து செய்யல. ஆனால் இந்த அப்பாவி இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் இவங்க நம்மாலும் நினைச்சிருக்காங்க. என்ன பண்றது? இந்த மாதிரி சமூக ஒற்றுமைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மேட்டர்ல சரியா நிலைநாட்டு. சமூக ஒற்றுமைக்கு தான் 22. நான் இப்ப என்னங்க 22 பேரை அநியாயமா 30 வருஷம் ஜெயில வச்சிருக்காங்க. சமூக ஒற்றுமைன்னு பேசுறீங்களே நீங்க என்னங்க? பச்சை ஓடு கடைக்கு போயிட்டு வந்தீங்களா? நேரடியா வந்தீங்களா? 22 பேர் ஏன் 30 வருஷம் உள்ள வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். சமூக ஒற்றுமை இருக்கிறேன். என்னங்க ஒற்றுமை? ஏன் பண்ணலன்னு கேட்கிறேன். அதை விட்டு ஏதாவது கதையா பேசிட்டு இருக்கீங்க. வழக்கு எதா வேணாலும் இருக்கலாம், தண்டனை யார் வேணாலும் கொடுக்கலாம். எந்த மாநிலத்தில் சிறையில் இருக்கிறார்களோ அவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு சட்ட ரீதியான உரிமை மாநில அரசுக்கு தான் உண்டு. உங்களுக்கு நல்லா புரியணும்னா கூட போட்டாங்கல்ல, நீங்க கமிஷன் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
சொல்ல வர்றதை கேட்டா உங்களுக்கே புரியும். மகாத்மா காந்தி தேசப்பிதா, அவர் கொலையில கோபால் கோட்சே ஆயுள் கைதியா? அவனை ரிலீஸ் பண்ணது மத்திய அரசா, சுப்ரீம் கோர்ட்டா, மகாராஷ்டிரா மாநில அரசு. ஆக சட்ட ரீதியாக மாநில அரசு விடுதலை செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிற போது இவர்களே ஒரு பத்திரிகை ஆபீஸை கொடுத்து செத்தவனை ரிலீஸ் பண்ண போது, அதே மாதிரியே இன்னொன்னு சொன்னா, தர்மபுரியில வேளாண் கல்லூரி மாணவிகள் பஸ்ஸை கொளுத்தி விட்டாங்களா, 3 பெண் குழந்தைகள் துடிக்க செத்தாங்களா, அதை எடுத்த வீடியோ எல்லாம் வந்துச்சா? அவர்களை சிறைக்கு இருக்கிற போது அதிமுக ஆட்சி வந்த நேரத்தில் அவர்களை விடுதலை பண்ணிச்சா? இவ்வளவெல்லாம் நடக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிற போது இஸ்லாமிய சகோதரன் மட்டும் 22 பேர் 30 ஆண்டு காலங்கள் சிறையில் இருக்கிற போது அவர்களை ஏன் விடுதலை செய்யவில்லை? இதற்கு பேர் தான் சமூக ஒற்றுமையா? ஓகே, 2026 உங்க திட்டம் தான் என்ன? எங்க திட்டம் நல்லாட்சி வர்றதுதான். நல்லாட்சிங்கிறது காங்கிரஸ் கூட யார் சேர்றாங்களோ அதை வச்சுதான் நல்லாட்சி. நாங்க வந்தா தானே கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா எப்படி முடியும்? ஒரு ஸ்பீட் பிரேக்கர், நீங்க திருவாரூர் மாவட்டங்க, எனக்கு தெரியுங்க. திருவாரூர் தேர் போது இல்ல, அது வேகமா போனா அது பிரேக் போடுறதுக்குன்னு கட்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கட்டை இல்லைன்னா அது பாட்டு எங்கேயோ போய் மோதிடும். அது மாதிரி ஆட்சியில தவறு நடக்கிற போது அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு சக்தி வேணும். அது காங்கிரஸா இருக்கும் நான் நம்புறேன். அதனால ஆட்சியில கட்டாயம் வேணும். ஸோ காங்கிரஸ் திமுக கூட்டணி குழப்பத்துக்கு காரணம் அண்ணன் வேலுசாமி அண்ணன். யாருக்கும் பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன, நாளைக்கு அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டுங்க, நான் எதா கேளுங்க. ஸோ காங்கிரஸ்காரனுக்கும் மந்திரி ஆகணும், காங்கிரஸ்காரனுக்கும் பதவி வேணும். ஆனா ஒரு ஏங்க உங்களுக்கே தான் பதவி வேணுமா? நீங்களே தான் இருக்கணுமா? அதே கேட்கிறேன். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பில்டிங் வந்து ஹவுசிங் போர்டு. இது எப்ப கட்டினது தெரியுமா உங்களுக்கு? காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கட்டினது. திருச்சியில் இருக்க ஹவுசிங் போர்டு சாலை ரோடுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பவும் செவுத்துல ஆடி அடிக்க முடியல. ஒரு வருஷம் ஆகல. சாதா பில்டிங் அல்ல, தனி மாவட்டமா திருப்பத்தூர் வடார்காடு மாவட்டத்தில் வரும்போது அதுக்கு கலெக்டர் ஆபீஸ் கட்டி திறந்து 1 வருஷம் ஆகுது இல்ல, அது ஒழுகுது. இதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே என் நியாயம் என்னன்னு உங்களுக்கு புரியும். 50 வருஷம் காங்கிரஸ் ஆண்ட இடத்துல இந்த மாதிரி எந்த தவறும் நடக்கவே இல்லைன்னு சொல்ல வருவீங்களா? தவறுகள் எங்க உமர் கலீஃபாவின் ஆட்சியோட தவறு நடக்கும். அந்த தவறுகளை சரி செய்ய ஆட்சி என்ன செய்கிறதா முக்கியம். தவறை நியாயப்படுத்துறதுல காங்கிரஸ், தவறுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒன்ன சொல்லுங்க, நீங்க வந்து வேற மாதிரினா பண்ணுங்க. குணசீலம் இங்க ஊர்ல தான் இருக்கு, நீங்க ஊருக்கு போக முடியாது. மிரட்டுறீங்க, பத்திரிகையாளர் மிரட்டுறீங்க, பத்திரிகாரன் இருந்தா நாங்க மனிதர்களை ஆதரிப்போம், அவர் மீது அன்பு செலுத்துவோம், பாராட்டுவோம். மனித உரிமையில வேற மாதிரி வந்தாக்க எதிர்ப்போம். இல்ல எல்லாரும் மிரட்டியே எல்லாரையும் நான் பாக்குறேன். அப்படி பாக்குறீங்களா? அதுக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கான், துறவிக்கு வேந்தும் துரும்பு. உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா நீங்க சொல்றதை கைகட்டி நிக்கணும். எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்கிற போது தவறுகளை துணிச்சலா கேட்கணும். அதுக்காக என்ன வேணுமானு பேசலாம், என்ன வேணுமோ அதை பேசுறேன். யாருக்கு என்ன வேணும்னாலும் பேசுறேன். வார்த்தையை கொஞ்சம் மாத்தி போடுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணா மினிமம் கேரண்டி வரும்னு நினைக்கிறோம். அதைத்தான் நான் கேட்கிறேன். என்ன வேணாலும் பேசுறேன்னா போடா வாடான்னு பேசுறதா அதுக்கு. ஆனா அப்படி பேசல. ஏங்க இதே போன தேர்தல் போது கரூர்ல தமிழ்நாடு வரலாறுலயே இப்படி ஒரு ஊழல் பெரிய பார்த்தது இல்ல, இந்த ஊரையே கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர்ல யாரை பத்தி பேசினாரு? செந்தில் பாலாஜி. எல்லாம் தெரிஞ்சுதாங்க வச்சிருக்கீங்க. இப்ப அவர் தாங்க இங்க முக்கியமான தலைவர். அது மாதிரி நான் ஏதாவது பேசினா தப்புன்னு சொல்லுங்க. நான் நியாயம் பேசுனா தப்புங்கிறீங்க, தப்பா பேசுறேன் நான் நியாயம்ங்கிறீங்க. ஒண்ணுமே புரியலைங்க. அதுதாங்க ஜேர்னலிஸ்ட். ஆஹா, நான் பார்த்த ஜேர்னலிஸ்ட் தான் யோக்கியமானவங்க தான் பார்த்தேன். நாங்களும் யோக்கியமானவங்க தான். இல்லையே போற ஆளுங்க நாங்களா கிடையாது. இல்ல யாருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி என்ன நீங்க கேக்குறீங்க? திமுக காரனான்னு கேக்குறீங்க. என்ன திமுக கொடுக்குற 200 ரூபாய்க்கு வேலை செய்றீங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, வேற வழி என்ன? உங்களை திருத்துறதுக்கு அதை விட வழி இல்ல, வேற வழியே இல்ல. அப்படியாவது உண்மையை பேசுங்கன்னு பாக்குறேன். நான் இப்ப கேட்டேன் இல்லைங்க, அதுக்கு நீங்க நேரடியா அவங்க பண்றது தப்புன்னு சொல்லணும். அதை சொல்லாம வேற இல்லைங்க கேக்குறீங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? அப்படி என்ன பண்ணிருக்கோம் நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு செந்தில் பாலாஜி கூட வச்சிருக்காரு. 18 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வேணான்னு வந்தீங்கன்னா ஆஹா, கேள்வி எங்களை மட்டும் தான் கேட்பீங்க, ஆட்சியில கூட கேட்க மாட்டீங்க. நீங்க காங்கிரஸ்காரரு, நாங்க அப்ப திமுக கேட்க மாட்டீங்களா? நீங்க தானே நாட்டுக்காக சுதந்திரம். அப்ப அவங்க ஆட்சியில் இருக்க வேணாம்னு சொல்லுங்க. என்ன சுதந்திரம் வாங்கினதான் ஆட்சியில் இருக்கணும். இவனை விட ஆட்சி வச்சுக்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. அப்படி பேசினா இப்படிங்கிறீங்க, இப்படி பேசினா அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? திருச்சி வேலுசாமி பேசுறதுக்கு தனியாக பயிற்சி எடுத்தானே வரணும்.
திருச்சி வேலுசாமி என்ற பேருக்கு தனியா பயிற்சி எடுத்து வரணும். மகிழ்ச்சி. அவருடைய அப்ப அடுத்த பேட்டியில மற்றவங்க போறபோது அவங்க தடுமாற போறாங்க. இல்ல அடுத்த அவருடைய அனுபவம், அவருடைய எளிமை, அவருடைய அரசியல் ஆற்றம், அவருடைய துணிவு, ஊழலுக்கு எதிராக எடுத்து பேசுறது, இதுக்குன்னு தனியா 75 வயசு ஆனாலும் இன்னைக்கு அப்படி துள்ளி குதிச்சு பேசுற இந்த சக்தி, இதெல்லாம் யங்ஸ்டருக்கு ஒரு மோட்டிவேஷனா தானே இருக்கு. அப்படிதான் நீங்க யங்ஸ்டரா? நான் தாங்க யங்ஸ்டர். ஓகே, வச்சுக்கீங்க, அப்படியே வச்சுக்கீங்க. ஸோ இப்போ இறுதியாக கேட்கலாம். நான் சமீபத்தில் உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நிறைய பேரை போய் சந்திக்கிறீங்க. அது எல்லாரும் உள்நோக்கம் இருக்கு. நான் யாருன்னு பேர் சொல்ல வேண்டாம் விரும்புவது இல்லை. நிறைய பேரை நீங்கள் பார்க்குறீங்க. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை தமிழ்நாடு 2026 எலெக்ஷனில் தாவேகா கூட விஜய் கூட கொண்டு போய் காங்கிரஸை எப்படியாவது சேர்த்து என்ன வெற்றி அடைய வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் 18 எம்எல்ஏ இப்போ இருக்காங்க. அது கூட இல்லாமல் போயிடுமோன்னு உங்களுக்கு பயமா இல்லையா? 18 80 81 ஆகணும். இப்போ கூட்டணி ஆட்சிக்கு வரணும். அடுத்த தேர்தல் தனி கட்சி ஆட்சியாக வரணும். இது என்னுடைய எண்ணம். அதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். நீங்க எப்பவுமே 18 இருக்கணும், 17 ஆகணும், 16 ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதை நான் ஆதரிக்க முடியுமா? உங்களுடைய டிமாண்ட் திமுக என்னதாங்க? திமுக நான் கேட்டோமே, ஆட்சியில பங்கு கொடுன்றான். இதை வெளிப்படையாக சொல்றான். இந்தியாவிலேயே முதலாக ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு. 1952 தான் முதல் தேர்தல். சரியா? அந்த தேர்தலில் இந்தியாவிலேயே காங்கிரஸ் மெஜாரிட்டி வராது தமிழ்நாட்டில் தான். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இந்த மாதிரி பயிற்சி முயற்சி எல்லாம் கிடையாது, யாருக்கும் தெரியாது. அதனால ராஜாஜியை போய் வீடு தேடி எப்படியாவது சரி பண்ணுங்கன்றாங்க. அப்ப அவரால் அன்னைக்கு அது புதுசு, இன்னைக்கு எல்லாரும் செய்யணும். ராமசாமி படையாச்சி ஒரு கல்யாணம் பத்திரிகை இது கட்சி நடத்துறாரு. 18 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட. மாணிக்கவேல் நாயக்கர் டாய்லஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்காரு, அவர்கிட்ட 6 எம்எல்ஏக்கள். அந்த 2 பேரையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி அவங்களையும் மந்திரியாக்கி கூட்டணி ஆட்சி என்பது இந்தியாவிலேயே முதலாக வந்ததே தமிழ்நாட்டில் தான். நீங்க தமிழ்நாட்டில் வந்ததே இல்லை. சமீபத்தில் வந்தது இல்லை. ஓ, நேத்து காலையிலிருந்து வரலைங்கிறீங்களா? இல்ல, சமீபத்தில் வந்தது இல்லை இல்லையா? அதாவதுங்க, தவறு கூட்டாட்சி. ஒரு மனிதன் தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ஏற்றம் உண்டு. ஓகே, ஏற்றுக்கொள்ளாம தப்புக்கு நியாயம் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு என்னன்னு பேசிட்டே போனா அது முடிவே இருக்காது. இதுல இருந்து நான் திருச்சி வேலுசாமி என்னை பத்தி புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, காங்கிரஸை வளர்க்கணும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் சார். அதான் சார் என்னுடைய இலக்கு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும். அதுக்கு யாரு ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் 2026 காங்கிரஸ். அதுல மாற்றமே இல்ல சார். காங்கிரஸ் ஆதரிக்கிற கட்சி தான் இந்த தடவை ஆட்சிக்கு வரும். எழுதி வச்சுங்க. எங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா அவங்க எதிர்கட்சி தான், அதை எழுதி வச்சுங்க. 4 மாசம் கழிச்சு மீண்டும் நம்ம சந்திப்போம். ஓகே, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே